மாணிக்கத்தாவர் இருக்காரு, ஜோதிமணின்லாம் அவங்க எம்பி ஆகிட்டாங்க. அதனால இந்த வர்றவங்க எம்எல்ஏ ஆனா ஆகலைன்னு சொல்லி அதில் பங்கு வேணும் இதில் பங்கு வேணும்ன்றான். இதெல்லாம் தலைமை புரிஞ்சு அடுத்த இவங்களுக்கு சீட்டே கொடுக்கக்கூடாது, நம்ம கொடுக்க விடக்கூடாது. இல்லைன்னா நம்மளால அதுக்கான வேலையை பார்ப்பாங்க. எனக்கு எதிரிங்க வெளியே இல்லடா, கூடவே இருக்கீங்க. அதிகாரத்துல பங்கு கேட்டா சரியாங்க அப்படின்னு கேட்கிறாரு மாணிக்கம். அப்ப யாரு கேட்கிறாரு? யாரு கேட்கிறாரு? நான் ஏதோ சதி பண்ற மாதிரி சொல்லி யார கேட்கிறாரு சொல்லுங்க. திமுக வின்னர். அப்புறம் திமுக காங்கிரஸ் கேட்குது, காங்கிரஸ் திமுக கேட்குது, எப்படி வரும்? ஆனால் எங்களுக்கு வருத்தம் எல்லாம் என்னன்னா, திரு மாவட்ட செயலாளர் திரு தளபதி போன்றவர்கள் காங்கிரஸை இழிவாக பேசியதும், தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவர் அண்ணன் செல்வ பெருந்தகை அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க சொல்லியும் 20 நாளைக்கு மேல எந்த நடவடிக்கையும் கிடையாது. ஒரு மாவட்ட செயலாளர் பேச ஆரம்பிச்சாரு, எல்லா அமைச்சர்களும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப காங்கிரஸ் சாதாரணமா எடுத்துக்கிட்டு பேசுறாங்க. எங்களுக்கு மரியாதை கொடுக்கலன்னா திருப்பி திருப்பி அடிப்போம், திருப்பி அதே வார்த்தையை பேசுவோம். அதனால மரியாதை காங்கிரஸ்காரனுக்கு கொடுத்தீங்கன்னா நாங்க மரியாதை கொடுப்போம், அவ்வளவுதான். இது வரைக்கும் இவரை முறைச்சிட்டு எவனும் உயிரோட போனதா சரித்திரமே இல்லை. நீ என்ன பெரிய ரவுடியாடா? அவர் கேள்விக்கு பதில் சொல்லுங்க மாமா. கூட்டணிக்கு இதுக்கு பிறகு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? மற்றவர்கள் யாராவது நம்ம அதை வந்து க்ளோஸ் பண்ணிட முடியாது. எதையுமே காங்கிரஸ் கட்சி என்ன செய்யுங்கிற பார்க்கணும். மோதல் முற்றிக்கிட்டே போகுது. அதெல்லாம் நீங்க எங்க திமுக பத்தி பேசுவாங்களோங்கிறக்கா நீங்க இந்த பக்கமா சுத்திட்டு இருப்பீங்க. அடுத்து அங்கதான் வர காங்கிரஸ் இந்த பக்கம் வரும்னு இன்னும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க வருவாங்களான்னு தெரியல, பட் வந்து அதை வச்சு ஏறி அடிச்சு பண்ணுவாங்க. அது வந்து அவங்களுக்கு எலெக்ஷன்ல ஒரு பெரிய லாஸ் வந்து டிஎம் கேலன்ஸ்க்கு ஏற்படுத்தும். இது வந்து அடி விழ போறது என்னமோ எனக்கு தாண்டா. ஸ்டாலின் சதி செய்யறாருன்னு சொல்லலையே. ஸ்டாலின் வந்து மாணிக்கம் தாக்கூர் சதி செய்யறாருன்னு சொல்லலையே. இந்த மாதிரி யாரோ 2-3 பேர் பேசினதுக்கு தானே கனிமொழி அக்கா சொல்லி இருக்காங்க. திமுக எல்லா டாப் பிரமுகரும் சொல்லியிருக்காங்க. ராஜகண்ணப்பன் சொல்லியிருக்காரு, ஆர்எஸ் பாரதி சொல்லியிருக்காரு, தமிழக முதலமைச்சர் வேற வார்த்தை சொல்லியிருக்காரு, திருமதி கனிமொழி சொல்லியிருக்காங்க, எல்லாருமே சொல்லியிருக்காங்க. கூட்டணி ஆட்சி இல்ல, அதுக்கு இங்க வாய்ப்பு இல்லைன்றதானே சொல்றாங்க. காலத்துக்கு நீயே தலைவரா இருப்ப, உனக்கு அப்புறம் உன் மாயா, அதுக்கப்புறம் உன் பேர, நாங்க தலைவர் ஆகவே கூடாது, கடைசி வரைக்கும் செயலாளர் வந்து செத்து போயிருந்து இல்லையா? சார் ராகுல் காந்தி கேட்கல கூட்டணி ஆட்சி எப்படி? அப்புறம் திருமதி கனிமொழி எதுக்கு ராகுல் காந்தியை பார்த்தாங்க? சார் பார்லிமெண்ட் செஷன் பத்தி கூட பேசுறதுக்காக இருக்கலாம், எதுவா வேணாலும் இருக்கலாம். அது வந்து கரெக்டா உங்களுக்கு வந்துரும், கவலைப்படாதீங்க. சூப்பர் 5000 இன்கிரிமென்ட். ஓகே தேங்க் யூ சார், வாங்கிக்கிறேன். சொல்லல இல்ல, சொல்லாத போது எதுவா வேணாலும் இருக்கலாம்ல. அவங்க சொல்லிருக்காங்க, நீங்க போய் பாருங்க. நீங்க சொல்லிருக்காங்க, போய் பாருங்க. தயவு அப்படி பார்த்தா நீங்க அந்த பக்கம் பார்க்க மாட்டீங்களே. நீங்க வந்து உங்களுக்கு இந்த சார் ஏடிஎம்கே என்ன நடக்குது சார், இன்னும் தேமுதிக வரலையே, அப்ப தோத்துருமா, இப்படிதான் உங்களுக்கு ஆசைலாம் இருக்கு. நீங்க இந்த பக்கம் வந்து மல்லு கட்டு நிக்கிறாங்க, டபுள் டிஜிட் கேட்போம் இருக்காங்க, கூடுதலான சீட்டு கேட்போம் இருக்காங்க. போறீங்க ஏண்டா, எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க? எங்க பேசிக்கிட்ட பார்த்தாவே உனக்கு தெரிய வேணாமா அவங்க தருவாங்களா தரமாட்டாங்களான்னு? இன்னும் பச்சை பிள்ளையா இருக்கேடா. அதான் சொல்றேன், 42 வருஷம் 44 வருஷமா ஆச்சு சார் விசிகாங்கிற ஒரு கட்சி ஆரம்பிச்சு. 44 வருஷமா கடைசி 2 சீட்டு தான் சார் திமுக வாங்கிட்டு இருக்காங்க. 40 வருஷத்துக்கு முன்னாடி 5 ரூபாய்க்கு வித்த தக்காளி சாதம் கூட இன்னைக்கு 50 ரூபாய்க்கு விக்குது. ஆனா விசிகா அதே 2 சீட்டு அதே 2 சீட்டு அதே 2 சீட்டு அதே ஜனநாயகம். நம்ம கூட்டணி பேச்சுவார்த்தையில டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். இங்க வந்து ஆல்ரெடி டெல்லியில முடிவெடுத்து இதுதான் உட்கார் இதுதான் உட்கார். என்ன வேண்டுகோள் விடுப்பேன், நான் என்ன வேண்டுகோள் விடுப்பேன், திமுக வந்து உங்களை மேடைகள்லையும் பயன்படுத்திக்கணும். அதாவது வெறும் யூடியூப்ல பயன்படுத்தினா பத்தாது, அது உங்களை மேடைகள்லையும் பயன்படுத்திக்கணும். என்ன சிரிப்பு ராஸ்கல், என்ன சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு. அது என்ன அருமையா சிந்தனை பாருங்க. எல்லாரும் ஒற்றுமையா ஒரு குரல் இருக்கிறாங்க, ஒரு தாய் மக்கள் சொல்றாங்க. அது டிக்டேட்டர்ஷிப், மிரட்டி பணியை வச்சு கையை முறுக்கி. இங்க வந்து எங்க யாரை பார்த்து அதிகாரம்ன்றீங்க, யாரை பார்த்து சரி பண்றாங்கன்றீங்க சார். அது ஜனநாயகம் சார், பியூட்டிஃபுல்லா இருக்கு. பேச்சுல ஒரு நியாய தர்மம் வேண்டாம். மேபி அது ஜனநாயகம். இங்க இத சார் இல்ல இதுதான் ஜனநாயகம். திமுக கூட்டணி தான் ஜனநாயகம். நீங்க அப்படிதான் சொல்லணும். நீங்க மாத்தி சொன்னீங்கன்னா வராம போயிருப்போம். இப்படி சோறுங்கிறக்கு எவ்வளவு மானங்கட்டு போய் தெரிய வேண்டியிருக்கு தெரியுமா? பேசுறாங்க பேச்சு. தேசிய ஜனநாயக கூட்டணியில இன்னும் தேமுதிக உறுதியே செய்யப்படல. ஆமா, புதிய தமிழகம் உறுதியே செய்யப்படல. இங்க எல்லாரும் யாரா இருக்காங்கன்னு தெரியும்ல. பயங்கரமா தெரிஞ்சு வச்சே ஆச்சரியக்குறி. பிரச்சனை எங்கங்கிறது, பிரச்சனை இங்க தேசிய ஜனநாயக கூட்டணியில. அதுல என்ன சந்தேகம் சார்? உங்களுடைய நோக்கம் தானே சார், வச்சுக்கோங்க சார். அதுக்கு சார் என்னைய பேட்டி எடுத்துட்டு இருக்கீங்க? நான் பேசுற மாதிரி தனியா பார்த்து பேசிட்டு ஆஹா தேசிய ஜனநாயக கூட்டணி படுதோல்வி, திமுக வெற்றி 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 நடி மல்லாந்துட்டே உட்காருங்க. எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியா சார்? இன்னொரு பக்கம் சார், காங்கிரஸ் வந்து பேரம் பேசிக்கிறதுக்காக, திமுக பேரம் பேசிக்கிறதுக்காக தான் அப்படி சொல்லாதீங்க சார். அப்படி சொல்லாதீங்க சார். ஜனநாயக பூர்வமான கட்சி சார், ஜனநாயக பூர்வமான கூட்டணி சார். அப்படி பேச உங்க வாயில இருந்து வார்த்தை வரலாமா? நான் இல்ல அப்படின்னு சீமான் சொல்றாரு. அவர் சொல்றத கேள்வியா கேட்காதீங்க. நீங்க வந்து அப்படிலாம் உங்க வாயில இருந்து வார்த்தை வரக்கூடாது. ஜனநாயக பூர்வமான இயக்கங்கள் ரெண்டும் ஜனநாயக பூர்வமா பேசிக்கிறாங்க, நீங்க கவலைப்படாதீங்க.
டேய் என்ன கலாய்க்கிறதே உனக்கு பொழப்பா போச்சு என்ன ஷார்ப்பு கோச்சியாரா குட்டி பையா நான் உன்னை கலாய்க்காம யார் கலாய்ப்பா பிஜேபியும் ஏடிஎம்கேயும் கூட்டணி வச்சா அது வந்து அடிமை எடுபடி எல்லாமேங்க. எனக்கு விமர்சிக்கவே இல்லையா? காங்கிரஸும் டிஎம்கே அப்படி இருந்துச்சுன்னா அப்படி கிடையாதுங்க. இவ்வளவுதாங்க லாஜிக். நம்ம இவ்வளவுதான் புரிஞ்சுக்கணும். நல்லா பாருங்க இதுல கேனப்பைய அப்படின்னு எழுதி இருக்கா இல்ல அப்ப நான் என்ன இழிச்ச வாயனாடா இழிச்ச வாயனா தாக்குடா எங்களுக்கு எவ்வளவு சீட்டுன்னு பிஜேபி இது வரைக்கும் கேட்டதில்ல. இப்ப சொல்ல முடியுமா முடியாதான்னு டிஎம்கே காங்கிரஸ் கேக்குது. டிஎம் கேட்ட அது ஜனநாயகபூர்வமான சார். என்னடா முதல் வரி என்ன சொல்றாங்க? எங்களுக்கு உரிமை வேணும், எங்களுக்கு டபுள் டிஜிட்டல் வேணும், நாங்க போன முறை அந்த மாதிரி செட்டில் ஆக மாட்டோம், நாங்க வந்து டேக்கன் கிராண்டா எடுத்துக்க முடியாது, நாங்க 70 நாளா காத்திருக்கிறோம். 70 நாளா காத்திருக்கோம் சொன்ன அப்புறம் 22ஆம் தேதி போடுறாங்க 90 நாளா காத்திரு அப்படின்னு. இந்த பஸ்ஸுக்காண்டி எல்லாம் சூனாப்பானா காத்திருக்க வேண்டியதாகி போச்சு. இருக்கட்டும் செமிச்சிடுறேன் இருங்க. லேட் ஆகிக்கிட்டே போறீங்கல்ல. ஆல் காங்கிரஸ் கேடர்ஸ் ஆர் ஃபீலிங் சேட். எதுக்கு சொன்னார் ஃபீலிங் சேட்? உடனே தமிழக முதலமைச்சர் மறுநாள் அறிவிக்கிறாரு 22ஆம் தேதி பேசுவோம். 22ஆம் தேதி குழு வைப்போம். சட்டப்பேரவை நடக்குது, அது முடிச்சுட்டு அலுவல்கள் முடிச்சுட்டு. எங்க காங்கிரஸ் சட்டப்பேரவை நடக்கலையா? காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் இல்லையா? காங்கிரஸ்க்கு 5 மாநில, திமுக 1 மாநில தேர்தல், காங்கிரஸ்க்கு 5 மாநில தேர்தல். அவங்களுக்குலாம் வேலை இல்லையா? அதுக்கு குழு போற ஆள் இல்லையா? இந்த ஏரியால நீ மட்டும் தான் கடை வச்சிருக்க, வேற யாரும் இல்லைன்னு ஆணவத்தில் ஆடுறல. 22ஆம் தேதி தான் குழுவே அமைப்பீங்க நீங்க. அப்ப என்ன அர்த்தம்? 70 நாள்ல அவன்கிட்ட பேச முடியாது, 90 நாள் கழிச்சு தான் பேச ஆரம்பிக்கும். அப்பதான் குழுவே போடும், அதுக்கப்புறம் பேச ஆரம்பிப்போம். இப்ப என்ன செய்வ? தாவேகாக்கு போயிருமோ அப்படிங்கிற டிராப். யாரு காங்கிரஸ் போயிடக்கூடாது. ஆமா, வேற என்ன சொல்லுங்க? வேற என்ன நோக்கம் சொல்லுங்க? கண்டு விட்டாளையா சூட்சமத்தை கண்டு விட்டாளே. இப்ப இதுக்கிடையில காங்கிரஸ் மட்டும் தானா? காங்கிரஸ்க்கு மட்டும் தான் கூடுதல் சீட்டு கொடுக்கிற நிலைமை. எல்லாருக்குமே கூடுதல் சீட்டு கேட்டே ஆவாங்க. கேட்பாங்க, கொடுக்கப்படுமா? கொடுத்தே ஆகும், கொடுத்தே ஆகும். நீங்க வந்து கடந்த முறை மாதிரி எல்லாரையும் 6-6ல செட்டில் பண்ண முடியாது. மதிமுக சொந்த சின்னம் கேட்கும், 12 சீட்டு கேட்கும், எங்களுக்கு வந்து அங்கீகாரம் வேணும்னு சொல்லி கேட்கும். அதே தான் எல்லாரும் கேட்பாங்க. இது வரைக்கும் உங்க 2 பேருக்கு நான் என்ன பண்ணிருக்கேன்? ஒண்ணும் பண்ணல. அதேதான் அவங்களுக்கும் போய் சொல்றேன். மக்கள் நீதி மையம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவர் உதவி செய்யும் சின்னத்திலே 2 கொடுத்தா சரின்னு கேட்டுக்கூடாது. நான் யாரு? வெறும் டுபாக்கூர். கண்டிக்கின்றோம் 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 ஸ்டாலின் அரசு கண்டிக்கின்றோம் ஸ்டாலின் அரசு கண்டிக்கின்றோம் ஸ்டாலின் அரசை கண்டிக்கின்றோம். ஒன்னு சொல்லிக்கிறேன், நீங்க தெரியாமலாம் பண்ணல, நீங்க தெரிஞ்சுதான் பண்றீங்க. பயங்கரமா நல்லா தான் இருக்கீங்க. வாழ்த்துக்கள். நாங்க அது மாதிரி ஆலோசனை ஒரு நிமிஷம், நாங்க ஆலோசனையே சொல்ல. அறவேக்காட்டுத்தனமா யாராவது பேசுறாங்கன்னா நான் பதில் சொல்ல முடியாது. அது இது அறவேக்காட்டுத்தனம் தான். நான் எங்கெங்க பேசினேன்? மதுரையில திரு ராமதாஸ் அவர்கள் கூட்டணிக்கு வந்தால் ஏற்றுக்கொள்ளீர்களா கேட்டாங்க. இதுக்கு பதில் நான் கிடையாதுங்க, முதலமைச்சர்கிட்ட போய் கேளுங்க, அவர் தான் முடிவு பண்ணுன்னு சொன்னார். அதுக்கு மேல எங்க ஒரு வார்த்தை சொல்லியிருக்கோம்? பேசவே இல்லை. உடனே அதை பார்த்துட்டு ஒருத்தர் கண்டனம், ஒருத்தர் என்ன இது, என்ன நியாயம் இருக்கு அதுல? ஏண்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே வாட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? ஏன்டா அப்படி பட்டத்திலே வந்து பஞ்சு பண்றீங்க?